வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பு குளறுபடிகளால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்று தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்தார். இதுகுறித்து நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக வரும் மே மாதம் 5ஆம் தேதி சென்னை மறைமலை நகரில் வணிக விரோத சட்டங்கள் எதிர்ப்பு மாநாடு நடத்தப்படுகிறது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். வணிகர்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் வகையில் மாநாடு நடத்தப்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு குளறுபடிகள் காரணமாக சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை நீக்கி வரன்முறைப்படுத்த வேண்டும். அந்நிய கம்பெனிகளுக்கு தொழிற்கடன், மானியம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் சிறு வணிகர்களுக்கு இதுபோன்ற வசதிகள் செய்யப்படுவதில்லை. மத்திய மாநில அரசுகள் சிறு வணிகர்களை பாதிக்காத வகையில் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும். வணிகர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனை தட்டி கேட்போம். வணிகர் உரிம கட்டணம் 500 ரூபாயிலிருந்து 10,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாடகை கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு மோசடி திட்டமாகும். முத்ரா வங்கி திட்டத்தில் அதிக அளவில் வெளிமாநில வணிகர்கள் பயன்பெற்று வருகின்றனர். கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதில் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், மாவட்ட தலைவர் அலெக்ஸ், செயலாளர் ராஜகோபால், தென்மண்டல தலைவர் கோடீஸ்வரன், மாவட்ட பொருளாளர் கார்த்திகேசவன், மாநில பொருளாளர் ராஜா, செய்தி தொடர்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு கொள்கை திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வணிகர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத அளவுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது. வணிகர்களுக்கு ஒவ்வொரு முறை எதிர்ப்பாக தான் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே சிறு வணிகர்களுடைய நசுக்கக்கூடிய அளவுக்கு தான் இதனுடைய திட்டங்களை செயல்படுகிறது. சமீபத்தில் கூட இந்த வாடகை பில்டிங்க்கு ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு போராட்டம் வணிகர்கள் போராடினாங்க. ஆமாம், மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் வச்சு அதை ரத்து பண்ணிச்சு. இல்லை, ரத்து பண்ணலை. அதை ரத்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒத்தி வச்சுருக்காங்க. ரத்துங்கிற அறிக்கையை கொடுக்கல. அவங்க ஏற்கனவே 56வது கவுன்சிலிங் கூட்டத்தில் அதை பற்றி இந்த அமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் போய் பங்கேற்று அதை வலியுறுத்தி சொன்னதுனால அதை பெண்டிங் வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய மோசடி திட்டம். அதெல்லாம் உண்மையிலேயே கடை நடத்தக்கூடியவங்களுக்கு ஜிஎஸ்டி வரின்னா அது பெரிய கொடுமையான விஷயம். அதெல்லாம் நம்ம கண்டித்து சென்னையில் மிகப்பெரிய அளவில் கொட்டு மலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். வணிகர்கள்லாம் அன்றைக்கி நனைஞ்சிக்கிட்டு அது ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.